அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுள்ள ஜோதிடர் ஸ்ரீ குருமரளி என்றும் குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போட்டு அன்பார்ந்த குருவாரை சென்றலே. இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் வாரப்பலன். எப்படி ஜூலை மாசம் 31 உள்ள வாரப்பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறேன் அதுக்கான பதிவு தான் அது. ஃபர்ஸ்ட் வாட்டி அம்மன் அருள் டிவியை பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போகக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். இனிமே தொடர்ச்சியாக அம்மன் அருள் டிவில நம்ம ஆங்கில மாதம் பார்க்கிறோம், தமிழ் மாதம் பார்க்கிறோம், எல்லா கிரக பயிற்சி பார்க்கிறோம். இனிமே தொடர்ச்சியாக நீங்க வாரப்பலன் பார்க்கலாம். இப்படி 15 நாளுக்குள்ள உங்களுக்கு என்னென்ன ஒரு மாற்றங்கள் இருக்கு அதுக்கான பதிவு தான் இது. நான் ஷார்ட்டா வீடியோ கொடுக்குறேன் உங்களுக்கு. எப்படி எதுக்கான இந்த வாரப்பலன் பாக்குறேன்னா, ஒரு விஷயம் புதுசா ஆரம்பிக்கிறோம், ஒரு விஷயம் புதுசா கொண்டு போறோம்னா கண்டிப்பா எல்லாருமே இந்த வாரத்தை பார்த்துப்பாங்க. சரி, இந்த 15 நாளுக்குள்ள பண்ணலாமா வேணாமா சொல்லி எல்லாரும் யோசிப்பீங்கல்ல, இது நல்லதா கெட்டதான்னு சொல்லி எல்லாருமே இந்த வீடியோ பதிவா இருக்கும். தொழில், உத்தியோகம், படிப்பு, கல்வி எல்லாத்துக்குமே இது பயனுள்ள தகவல். அனைவருமே வாரப்பலன் பார்க்காம யாருமே இருக்க மாட்டேங்க. அதுக்காண்டி தான் நமக்கு வாரப்பலன் நம்ம கொடுக்குறோம். இல்ல கடைசி முடி வீடியோ பாருங்க, உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இந்த வாரப்பலன்ல இருக்குது 15 நாளுக்குள்ள. இப்ப பாருங்க, கிரகமே பார்க்கணும். உங்க ராசியில பாருங்க, சனி பகவான். அடுத்த 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு ரிஷபத்துல. அடுத்த 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா புதன் பகவான். 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியனும் குருவும் சேர்ந்திருக்கு. சிவராஜ யோகத்துல செம்மையா உட்காந்துருக்கீங்க நீங்க. அடுத்த 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரனுக்கு எதுவும் சேர்ந்திருக்கு. இப்படி சுக்கிரனுக்கு எதுவும் சேர்ந்து 12ஆம் இடத்துல ராகு பகவான் கிரக அமைப்பு. எந்த கிரக பேச்சு இந்த 15 நாள்ல மாறல. ஒரே ஒரு விஷயம் தான், நல்லா பாருங்க, செவ்வாய் வந்து சுயசாரம் வாங்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் வந்து குருவுடைய சாரத்துல போறாரு. புதன் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார். இது கொஞ்சம் நல்லது. 23. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமைப்பு பிரகாரம் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானும் சுயசாரத்துல இருக்கிறார். இதுவும் நல்லது. எப்படி சுயசாரத்துல சுக்கிரன். உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, ஜென்ம சனி சொல்லுவாங்க. எப்படி மீனராசியை பொறுத்தவரை ஜென்ம சனி. ஜென்ம சனினா ஒரு மந்தமா சோம்பேறியா எல்லாரையும் வச்சிரும். யாரா இருந்தாலும் சரி, ஒரு மந்தமா சோம்பேறியா எந்த காரியமே ஒரு சுறுசுறுப்பா நீங்க இருக்க முடியாது. ஒரு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஜென்ம சனிங்கிறது. வருமானம், பொருளாதாரம், தொழிலோ வேலையோ எல்லாத்துலயும் ஒரு தடங்கள் கண்டிப்பா இருக்கும். லாப வருமானம் பெருசா சொல்லிக்கிறப்ப இருக்காது. சனி புத்தி, சனி தசை வந்தா எத்தனை பேர் எடுத்துக்கங்க, செக் பண்ணி பாத்துக்கங்க. நான் சொல்ல விஷயத்த கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க, ஆமா நல்லா இல்ல, அது இல்லாம வருமான இன்கம் சரியாக இல்லை அப்படிம்பாங்க. வருமான பொருளாதாரம் கடல்ல போய் நிக்குது. இப்ப ரீசெண்டா எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மேக்சிமம் 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவான் 6ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல, சூரியன் சாரத்துல கார்த்திகை என்னைக்கு போனாரோ செவ்வாய், அதுல இருந்து பாருங்க எல்லாமே கஷ்டத்தை பார்த்திருப்பீங்க. நான் சொல்றது ஒரு 15 நாள் 20 நாளுக்கு முன்னாடி கடன், பகை, கொஞ்சம் வருமான பிரச்சனை, எதிரி பிரச்சனை, ஒரு கழகம், ஒரு போட்டி, போராட்டம், ஏதாச்சும் ஒரு தடங்களை மேக்சிமம் சந்திச்சிருப்பீங்க. நான் சொல்றது 15 நாள் மேக்சிமம் 20 நாள் எடுத்துக்கணும். இதை கேட்டா சொல்லுவாங்க, என்னைக்கு இந்த செவ்வாய் கார்த்திகையில போனாரோ வம்போ வழக்கோ, வேலை இல்லாத தன்மையோ, வேலை ஒதுக்க தடங்களோ, வேலை இடமாற்றமோ, தொழில் மாற்றமோ, ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க மாத்திருப்பீங்க. இல்ல மாத்தக்கூடிய பிளான் உங்க மனசுக்குள்ள இருக்கும். வருமானம் இருக்காதே, வருமானம் வரவுக்கேற்ற செலவு வருதே, கடன் வருதே, பகை வருதே, ஒரு குழப்பமாக நீங்க எடுத்திருப்பீங்க. இதுக்கு முன்னாடி எல்லாமே நடந்துச்சு. அதே மாதிரி படிப்பு கல்வியிலையும் ஒரு மந்தமான தன்மைகள். எப்படி படிப்பு கல்வியிலும் ஒரு மந்தமான தன்மைகள். வீடு இடத்துல நிறைய பேருக்கு நான் சொல்ல போகும்போது, கணவனுடைய சொத்தா இருக்கட்டும், இல்ல மனைவியோட சொத்தா இருக்கட்டும், இல்ல அவங்களுடைய பூர்வீக சொத்தா இருக்கட்டும், எதுலையாச்சும் ஒரு குழப்பங்கள், தடுமாற்றம், ஒரு கேஸ் வழக்கு கண்டிப்பா இருந்திருக்கும். இல்ல கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் இருந்திருக்கும். நான் இதை சொல்லிடுறேன் என்ன காரணம்னு. 7ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டு அதிபதியான புதன் பகவான் வக்ரத்துல இருந்தார். ஜூலை மாசம் 23 அவர் வக்ரத்துல இருக்கிறதுனால இங்க சரியான ஒரு அனுகூலம் இருக்காது. எப்படி வண்டி, வாகனம், வீடு, பூமி, ஏதாச்சும் ஒரு செலவு வச்சுக்கிட்டே இருக்கும். இல்ல கணவனுக்கோ மனைவிக்கோ, இல்ல அவங்களுக்கு உடல் உபாதையோ, தடங்களோ, தாமதோ, ஏதாச்சும் நீங்க ஒண்ணு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அது மட்டும் இல்ல, படிப்புகளில் மந்தமான தன்மையும், எடுக்கக்கூடிய முயற்சி, சகோதர உறவாகவும், அவங்க தாய்மாம உறவாகவும் எல்லாரும் ஒரு தடங்கள், தொழில் ரீதியா ஒரு இழப்புகளை சந்திக்கக்கூடிய அமைப்பும், எப்படி தொழில் ரீதியில ஒரு தடங்களை சந்தக்கூடிய அமைப்பும் கண்டிப்பா இருந்திருக்கும். தொழில கடன், பகை இது மாதிரி வந்துடும். ஏன்னா கடனுக்குள்ள அதிபதி வந்து சேரும் போது அங்க பிரச்சனை கூட காட்டியிருப்பாங்க. இது ஏன் சொல்றேன்னா, நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாருன்னா இந்த மீன ராசிக்காரங்க. இப்ப என்ன தெரியுமா உங்களுக்கு, ஒரே ஒரு நல்ல விஷயம், உங்க ராசி அதிபதி சூரியோட சேர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா நட்பு கிரகத்தோட சேர்றாரு. எப்படி இந்த 15 நாள் சொல்றேன், நிறைய நல்ல விஷயம் இருக்கு. எப்படி ஜூலை 15 இருந்து 16 இருந்து எடுத்துங்க, மேக்சிமம் 16 இருந்து எடுத்துங்க. 16 இருந்து 31 தூர்ல நல்ல வேலை, நீங்க பிடிச்ச மாதிரி வேலை நீங்க கிடைக்கல, நீங்க திருப்பி கேளுங்க, கண்டிப்பா வாய்ப்பு. அதுக்கான ஜாதகத்துல உங்க அமைப்பு இருந்தால், எப்படி உங்க ஜாதகம் அந்த அமைப்பு இருந்தால், இப்ப நல்ல வேலை, உத்தியோகமான வேலை, தலைமை பொறுப்பான வேலை, அரசாங்க வேலை குடும்பத்துல வரும். இல்ல நீங்க தனியார் வேலை பார்த்தாலும் ஒரு தலைமை அதிகாரி நீங்க போவீங்க. வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு அனுகூலம் கண்டிப்பா உண்டு. அந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே சரியாகும். நான் வேலை உத்தியோகத்துக்கு எந்த ஒரு கெட்டதும் சொல்ல மாட்டேன். நீங்க இடம் மாறிதான், ஒரு இடமாற்றம் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். மீனராசியை பொறுத்தவரை நீங்க எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது எதிர்பார்த்த நல்ல வேலை, சூரிய பகவான் நல்லா இருந்தா எதிர்பார்த்த டாப்பான வேலையில நீங்க உட்காருவீங்க. அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு.
கடன் இருக்காது. எப்படி தலைக்கு மேல கடன் சுமை இருந்தாலும் இப்ப கடன் சுமையை நீங்க குறைப்பீங்க. ஏன்னா அவர் நேரம் 5ஆம் இடத்துல நேரம் 11ஆம் இடத்துல லாபத்தை பாக்குறதுனால அந்த லாபஸ்தான அதிபதிய குரு பகவான் பார்ப்பதால், யாரு சனி பகவானை பார்ப்பதால், இந்த சனி பகவான் கரெக்டா 23 அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார். யாரு புதனுடைய சாரத்துல ரேவதியில போறாரு. அவர் வக்ர நிவர்த்தி ஆனாலும் கொஞ்சம் கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிர் பிரச்சனை எந்த ஒரு தடங்கள் வரும், நல்ல ஒரு மாற்றத்தை இனிமே அமைச்சு கொடுப்பார். மீன ராசியை பொறுத்த எதுவுமே கவலைப்படாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் சரி பண்ணுவாங்க, டக்குன்னு நீங்க சரி பண்ண மாட்டாரு. அனைவருமே உங்க சுயஜாதத்தை பார்த்து இப்ப எந்த ஒரு பரிகாரம் பண்ணி பாருங்க, உடனே சித்தி ஆகும். இப்ப இந்த நேரத்துல சொல்றேன். ஏன்னா வருமானம், இன்கம், குடும்பம் எல்லாமே நல்ல ஒரு அமைப்பை காட்டுது. வண்டி வாங்கணுமா விற்கணுமா, விற்க முடியாத இடத்துல விற்கணுமா இப்ப வித்துருங்க. அவங்க அப்பா சொத்து தாத்தா சொத்து சொல்ல, கணவனுடைய சொத்து, பூர்வீக சொத்து, அப்பாவோட சொத்து, தாத்தாவோட சொத்து, எந்த சொத்தா இருந்தாலும் சரி இப்ப மூவ் பண்ணி பாருங்க. கரெக்டா 23 அப்புறம் மூவ் பண்ணுங்க, கரெக்டா இருக்கும். எப்படி ஜூலை 23 அப்புறம் மூவ் பண்ணி பாருங்க. அந்த கேஸ்ல உள்ள பிரச்சனை சரியாகி இடம் பூமி வித்துருவீங்க. அதுக்கான வருமானம் தேடி வரும். எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும். சொல்லுங்க. அதையும் தாண்டி சகோதர உறவு, மூத்த சகோதர உள்ள ஒரு மன வருத்த தடங்கள் இருந்தா இனிமேல் சகோதர உள்ள அந்த குழப்பம் தருமாற்றம் இனிமே இருக்காது. நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா சூப்பரா அமைச்சுப்பா. எந்த ஒரு கெட்டதை என்னால சொல்ல முடியாது. ஆசைப்பட்ட விஷயத்தை அடைவீங்க. நிறைய ஒரு மாற்றம் இருக்கு. காதல் திருமணம், திருமணத்தோட தடங்கள் இருக்காது. கணவனை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழக்கூடிய அமைப்பு இருக்கு. வெளிநாட்டுல படிக்கிறவங்க மருத்துவ படிப்பா, ஐடிஐ படிப்பா, பேங்க் சம்மந்த படிப்பா, இல்ல கம்ப்யூட்டர் சார்ந்த படிப்பா, எந்த ஒரு படிப்புகள் இருந்தாலும் சரி படிப்புகள் எந்த ஒரு கெடுதல் வராது. நிறைய பேருக்கு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்றவங்க எழுதி பாருங்க. எக்ஸாம் கண்டிப்பா குடும்பத்துல யாராச்சும் ஒருத்தருக்கு அரசாங்க தொடர்பு வந்துடும். அதே மாதிரி உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம், நிறைய பேர் மருத்துவ செலவு நிறைய பண்ணிட்டீங்க. இனிமேல் மருத்துவ செலவு கண்டிப்பா மேக்சிமம் உங்களுக்கு வராது. இப்பதானே குரு உச்சமா இருக்குது. இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா மருத்துவ செலவு குறைச்சு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். புதுசா தொழில் பண்றவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபத்திரியுமே தைரியம் பண்ணிருங்க. தொழில் இன்னும் 23 அப்புறம் தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. நல்ல லாபங்கள், இன்கம் நல்லா இருக்கும். லாட்ரி எடுக்கவங்க ஆல்ரெடி எடுத்துருங்க. ஆல்ரெடி விழுந்திருக்கும், இல்லைன்னா இப்ப விழுவ போகுது. இப்ப விழுவ போகுது. மேக்சிமம் இந்த ஜூலை 30 கண்டிப்பா விழுவும். ஏன்னா குரு உச்சமான குருவா, அதோ சூரிய இறையிறாரா, நேரம் 5ஆம் இடத்துல எங்க பாக்குற, நேரம் 11ஆம் இடத்தை பாக்குதா. 11ஆம் வீட்டது யார் பாக்குறது? குரு பகவான் சனியுடைய சாரத்துல இருந்து பாக்குறாரா. அப்ப யாருக்கு ஜாதகத்துல சனி பகவான் யோகமா இருக்கிறா அவங்க எல்லாருக்குமே லாட்ரி சீட் அடிக்க போகுதுன்னு அர்த்தம். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு ஜாதகத்துக்கு நல்லா இருக்கும். மெயினா இரும்புத்துறை, மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, கட்டிட சார்ந்த எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த ஒரு மேக்ஸிமம் எந்த ஒரு கெட்டதும் இல்லை. நல்ல ஒரு மாற்றமா உள்ள நேரமாக கண்டிப்பா அமைது. ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியமும் நல்லா சொல்ல மாதிரி குடும்பத்துல கண்டிப்பா வரும். இப்ப நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் வரும். புரட்டாதி நட்சத்திரம் ஒரு பொறுமையான குணம். எப்படி புரட்டாதி நட்சத்திரம் ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம் நிறைய இருக்கும். எதுக்குமே கவலைப்படாதீங்க. யாரும் இந்த புரட்டாதி நட்சத்திரம் எந்த ஒரு கவலை இல்லாம நீங்க பயணிங்க, எல்லாமே வெற்றியா வரும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், இடமாற்றம், தொழில் மாற்றம், நிறைய விஷயத்த மாத்திக்கலாம். எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றியா வரும். யாரு இந்த புரட்டாதி எந்த காரியம் எடுத்தாலும் சரி, இந்த வாரப்பழம் பாருங்க, செம்ம ஒரு மாற்றம் இருக்கு. வாரப்பழம் நிறைய ஒரு நல்ல விஷயம் இருக்கு. இந்த புரட்டாதி சேமிப்போ, வருமானமோ, இன்கமோ, லாபமோ, தொழில் உத்தியத்தில் நல்ல ஒரு மாற்றமோ எல்லாமே தேடி வருது. நீங்க எந்த ஒரு மூவ் பண்ணாங்க எல்லாமே வெற்றியா மாறுமே. தோல்விக்கான ஆப்ஷன் கிடையாது. நல்ல ஒரு அமைப்பு கண்டிப்பா உண்டு. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க, இவங்களை மாதிரி யாரும் கடுமையா உழைக்க முடியாது. எப்படி 24 உழைக்க சொல்ல உழைக்க ரெடி. உழைப்புகள் அதிகமா போடக்கூடிய ஒரே நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க தான். இனிமே நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். எப்படி தொழில், வேலை, உத்தியோகம், வருமானம், வீடு, இடம், பூமி, நிறைய நல்ல விஷயம், நல்ல காரியங்கள். இன்னும் 23 அப்புறம் நல்ல அனுகூலம் கண்டிப்பா உண்டு. படிப்போ, கல்வியோ, தொழிலோ, உத்தியோகம் எல்லாமே நான் ஓப்பரா சொல்றேன். நான் சொல்றேன் ஜூலை 23 அப்புறம் சுப செலவுகள், படிப்புகளில் ஒரு மாற்றம், ஐடிஐ படிப்பு, வேலை உத்தியத்தில் நல்ல ஒரு அனுகூலம், பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, கமிஷன் வியாபாரம் பண்றவங்க, இரும்பு சார்ந்த வேலை பார்க்கறவங்க, மெக்கானிக்கல் வேலை பார்க்கறவங்க, நிறைய பேருக்கு வேலை உத்தியோக தொழில் உத்தியத்தில் நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். இனிமே நல்ல டைம் வேலை செய்யும். இனிமே தான் சனி பகவானுடைய தாக்கத்தை குறைப்பார். ஜென்ம சனி இனிமே உங்களுக்கு குறையும். ஏன்னா குருவுடைய பார்வை இப்பதான் படுத்து பாருங்க. எல்லாருமே ஜாதகம் எடுத்து பார்த்துக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. அடுத்த ரேதில பிறந்தவங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம், யார்கிட்ட எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய குணம், தன்னம்பிக்கையான குணம், தன்மானத்தோட இருக்கக்கூடிய குணம், எல்லாமே விடாம ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க இந்த ரேதில பிறந்தா கண்டிப்பா இருப்பாங்க. இவங்க எப்படின்னா ரெட்ட மனசுக்குள்ள ஓடி இருக்கும். இந்த செய்வோமா ஒரு குழப்பம் இருக்கும். ஆனா கொஞ்சம் நிறைய இருக்கும். மருத்துவ செலவு நிறைய பட்டாங்க ரேதில பிறந்தவங்க. இப்ப ரீசெண்டா ஒரு மாசமா சொல்றேன். ஒரு மாசமா நிறைய செலவுகள் குடும்பத்திலேயோ, வருமானத்தையோ, வேலையோ, தொழிலையோ, உத்தியோகத்திலோ நிறைய தடங்களை சந்திப்பாங்க. படிப்புகளையும் ஒரு மந்தமான தன்மை கொடுத்துருக்கும். நரம்பு, தோல், ஸ்கின்னு, கால் வலி, பெயின் ஏதாச்சும் ஒரு தடங்களை கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. இந்த சுவாச பிரச்சனை, இதய சம்பந்த தொந்தரவு, இது மாதிரி நிறைய செலவுகள், கடன் பகை மாதிரி நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஜூலை 23 அப்புறம் எல்லாமே கொஞ்சம் கிளியர் ஆகுது பாருங்க. எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். எப்படி நல்ல வேலை, உத்தியோகம், வருமானம், வீடு கட்டுறது, சுப செலவு பண்றது, சுபகாரியம் பண்றது, இடம் விட்டு இடம் போறது, வெளியூர் போறது, நிறைய பயணத்தை மேற்கொள்ளுடைய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு. யாருக்கு? ரேதில. ஆனா ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம் எதிர்பார்க்கறாங்க. அந்த விஷயம் தேடி வருது. அது படிப்பா, கல்வியா, தொழிலா, வேலை ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம்
உங்களுக்கு கண்டிப்பா நீங்க மூவ் பண்ணி பாருங்க, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு இந்த 15 நாளுக்குள்ள.